அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24-25 கொஞ்சம் வாசிங்க. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீரில்லாத வெறும் குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது யோசேப்பு எடுத்து குழியிலே போட்டார்கள் என்கிற துரோகத்தை விட அவன் கதறி துடிக்கும் பொழுது குழியின் மேல உட்கார்ந்து போஜனம் பண்ணினார்களே, அதுதான் அவனால மறக்கவே முடியல. ரெண்டாவது, இஸ்மவேல் கையில் விட்டு போட்டாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. கொண்டு வந்து போத்திபார் வீட்டில் வித்துட்டான் 30 வெள்ளிக்காசுக்கு. அந்த போத்திபார் மனைவி இவனிடத்தில் தவறாக நடக்க முயற்சித்ததை விட சுத்தமாயிருந்த ஒரு வாலிபன். அவள் சிக்கிக்கொண்டாள் என்று தெரிந்த உடனே தான் தப்பிக்க அப்பாவி ஒரு வாலிபனை அவள் அடிக்கவும் துணிஞ்சிட்டாளே, அதைத்தான் மறக்க முடியாது யோசேப்பால. மூணாவது, ஜெயிலுக்கு வந்துட்டான். ஜெயிலுக்கு கொண்டு போட்டது யாருன்னா போத்திபார். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா யோசேப்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவன். இப்ப பாருங்க, மனைவி சொன்னால் ஒரே காரணத்துக்காக என்ன ஏது விசாரிக்காம ஜெயில போட்டான் பாருங்க. பானபாத்திரக்காரன் கேட்கிறான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்தருளும். ஆமாமாமா மறக்க மாட்டேன், என் சொப்பனத்தை சொல்லி அப்படியே நடந்ததுப்பா, ரொம்ப மறக்க மாட்டேன்னு போனவன் மறந்தே போனானே, நன்றி கெட்டவன். இப்படி நம்ம சூழ நம் குடும்பத்தில் நம்மோடு கூட இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இருதய கடினம் உள்ளவர்கள், வீண் படிய சுமத்துகிறவர்கள், நன்றி கெட்டவர்கள், தான் வாழ உங்களை கெடுத்தவர்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாங்க, இந்த மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க இவர்கள் அலுவலகத்துல, வேலை ஸ்தலத்துல, வியாபாரத்துல, உங்க வீட்டில் இருக்கலாம், இன்னைக்கு இருக்கலாம், இன்னைக்கு அழிக்க நினைக்கலாம் உங்களை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா இத்தனை பேர் நீங்கள் மறக்கணும், இத்தனை பேரை நீங்க மனதார மன்னிக்கணும். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நம்ம மறக்கிறோம், மன்னிக்கிறோம்? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை இதுதாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், யாரெல்லாம் மனதார மன்னிக்கணுமோ மன்னிங்க, மறக்கணுமோ மறக்கணும். அதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தா, உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி விட்டால் ஒரு புதிய பாதை திறக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.